சற்று முன் வெளியான தகவல். ஏடிஎம் பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்தாச்சு. இனி 100, ரூ. 200 நோட்டுகள் அதிகம் கிடைக்கும். அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. ரூ. 100 மற்றும் ரூ. 200 நோட்டுகளை ஏடிஎம்களில் அதிகமாக வைக்க ரிசர்வ் வங்கி உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதாவது ரூபாய் நோட்டுகள் தொடர்பான செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு அறிவிப்புகளையும் விதிமுறைகளையும் இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டு வருகிறது. இந்தியாவில் இப்போது ரூபாய் 10 முதல் ரூபாய் 500 வரை ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் உள்ளது. ரூபாய் 1, ரூபாய் 5 போன்ற நோட்டுகளுக்கு தடை செய்யப்படவில்லை ஏனென்றால் ஆனால் இந்த நோட்டுகள் பெரும்பாலும் புழக்கத்தில் இல்லை. இதேபோல ரூபாய் 10, ரூபாய் 20, ரூபாய் 100 ரூபாய், 200 மற்றும் ரூபாய் 500 நோட்டுகள் மட்டுமே புழக்கத்தில் இருக்கிறது. இந்த நோட்டுகளில் 100, ரூபாய் 200 மற்றும் ரூபாய் 500 நோட்டுகள் தான் ஏடிஎம்களில் கிடைக்கிறது. ஆனால் அனைத்து ஏடிஎம்களிலும் இந்த ரூபாய் நோட்டுகள் கிடைப்பதில்லை. பல ஏடிஎம்களில் ரூபாய் 500 நோட்டுகள் தான் வருகிறது. இதனால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஏற்பட்டுள்ளனர். ஏனெனில் வங்கி கணக்கில் ரூபாய் 500 நோட்டுகள் குறைவாகவோ அல்லது ரூபாய் 1000 குறைவாகவோ பேலன்ஸ் இருந்தால் அவர்களால் எடுக்க முடியாமல் போகிறது. இதற்காக ஒருவருடைய வங்கி கணக்கில் ரூபாய் 400 மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது ஒரு அவசர பண தேவை ஏற்படுகிறது. அப்போது அவர் அந்த ரூபாயை 400 எடுக்க ஏடிஎம் மையத்திற்கு செல்கிறார். அங்கே அவர் ரூபாய் 400 எடுக்க முயற்சித்தால் அந்த ஏடிஎம்மில் ரூபாய் 500 நோட்டுகள் மட்டுமே இருக்கும் பட்சத்தில் அவரால் அந்த ரூபாயை 400 எடுக்கவே முடியாது. இதனால் இக்கட்டான சூழலில் ஏற்பட்டுள்ளது. ஒருவேளை ரூபாய் 100 நோட்டுகள் இருந்தால் 4 ரூபாய் நோட்டுகள் வரும். ரூபாய் 200 நோட்டுகள் இருந்தால் 2 ரூபாய் நோட்டுகளோ அல்லது ஒரு ரூபாய் மற்றும் 2 ரூபாய் நோட்டுகளாக வரும். ஆனால் ரூபாய் 500 நோட்டு மட்டுமே ஏடிஎம்மில் இருந்தால் அதைவிட குறைவான தொகையை எடுக்க முடியாமல் போய்விடும். அதேபோல ஒருவருடைய வங்கி கணக்கில் ரூபாய் 900 கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்போது அவரால் ரூபாயை 500 மட்டுமே எடுக்க முடியும். இது போன்ற சிரமங்களை சாமானிய மக்கள் அடிக்கடி சந்திக்கிறார்கள். இது போன்ற சூழலில்தான் ஏடிஎம்களில் இருந்து பணம் எடுக்கும் தொடர்பான வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி ஒரு முக்கியமான உத்தரவு வழங்கியுள்ளது. அது என்னவென்றால் மக்களுடைய பரிவர்த்தனைகளை எளிதாக்கவும் பணம் எடுப்பதில் உள்ள சிரமங்களை குறைக்கவும் அனைத்து வங்கிகள் மற்றும் ஒயிட் லேபிள் ஏடிஎம் ஆபரேட்டர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு கேசட்டில் இருந்து ரூபாய் 100 அல்லது ரூபாய் 200 மதிப்புள்ள நோட்டுகளை வைக்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது. வழக்கமாக ஒரு ஏடிஎம்மில் 4 கேசட்டுகள் இருக்கும். இதில் ஒரு கேசட்டிலாவது ரூபாய் 100 அல்லது ரூபாய் 200 நோட்டுகளை வைக்க வேண்டும். மக்கள் அடிக்கடி பயன்படுத்தப்படும் ரூபாய் நோட்டுகளை அணுகுவதை அதிகரிக்கும் முயற்சியாக அனைத்து வங்கிகளும் ஒயிட் லேபிள் ஏடிஎம் ஆபரேட்டர்களும் தங்கள் ஏடிஎம்கள் ரூபாய் 100 மற்றும் 200 மதிப்பிலுள்ள நோட்டுகளை தொடர்ந்து வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது. இந்த முடிவு சாமானிய மக்களுக்கு பெரும் நிவாரணத்தை அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏடிஎம்களில் இருந்து சிறிய மதிப்பு நோட்டுகளை வெளிவந்தால் சில்லறை பிரச்சனைகளை வெகுவாக குறையும். ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள உத்தரவில் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் 75% ஏடிஎம்களில் குறைந்தது ஒரு கேசட்டில் ரூபாய் 100 அல்லது ரூபாய் 200 நோட்டுகளை வைத்திருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. அதே நேரத்தில் 2026ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள் 90% ஏடிஎம்களில் குறைந்தது ஒரு கேசட்டில் ரூபாய் 100 அல்லது ரூபாய் 200 நோட்டுகள் இருக்க வேண்டும்
இதனுடன் ரூ. 500 நோட்டுகளும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரயில் டிக்கெட் புக்கிங் இந்திய ரயில்வே எடுத்த நடவடிக்கை. அது என்னவென்றால், ரயில் டிக்கெட் அங்கீகரிக்கப்படாத தானியங்கி முன்பதிவுகளை தடுக்க இந்திய ரயில்வே நடவடிக்கை எடுத்துள்ளது. ரயில் பணிகளுக்கான டிக்கெட் புக்கிங் வசதி IRCTC செயலி மற்றும் வெப்சைட் வழியாக வழங்கப்படுகிறது. இது தவிர முகவர்கள் மூலமாகவும் டிக்கெட் புக்கிங் செய்யும் வசதி உள்ளது. தினமும் லட்சக்கணக்கான மக்கள் ரயில் டிக்கெட் புக்கிங் செய்கின்றனர். நிறைய பேருக்கு உறுதிப்படுத்த டிக்கெட் கிடைக்கப்படுவதில்லை. நிறைய பேர் அதிகம் செலவு செய்தாவது தக்கல் முறையில் டிக்கெட் புக்கிங் செய்து பயணிக்கின்றனர். மறுபுறம் டிக்கெட் புக்கிங் சேவையில் பல மோசடிகள் நடைபெறுகிறது. இந்தியாவில் இந்நிலையில் டிக்கெட் புக்கிங் சேவையில் வெளிப்படைத்தன்மை, பாதுகாப்பு, பயனர் அனுபவம் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கான ஒரு முக்கிய நடவடிக்கையை இந்திய ரயில்வே எடுத்துள்ளது. இந்திய ரயில்வே அதன் டிக்கெட் முன்பதிவு கட்டமைப்பில் விரிவான டிஜிட்டல் மாற்றத்தை மேற்கொண்டுள்ளது. அதிநவீன அமைப்புகளை பயன்படுத்தி முன்னணி உள்ளடக்க விநியோக கட்டமைப்பு சேவையுடன் ஒருங்கிணைப்பதன் மூலம் ஒரு சில மாற்றங்களை இந்திய ரயில்வே செய்கிறது. நேர்மையற்ற முகவர்களால் மேற்கொள்ளப்படும் அங்கீகரிக்கப்படாத தானியங்கி முன்பதிவுகளை இந்திய ரயில்வே கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் மூலம் உண்மையான பயனர்களுக்கு ரயில்வே இணையதளத்தின் அணுகல் எளிதாக்கியுள்ளது. இந்த புதிய அமைப்பு அனைத்து தேவையற்ற அல்லது அங்கீகரிக்கப்படாத முகவர்களால் மேற்கொள்ளப்படும் முன்பதிவுகளை வெகுவாக குறைத்துள்ளது. இதேபோல மே மாதம் 22ஆம் தேதியன்று ஒரு மைல்கல் சாதனை பதிவு செய்யப்பட்டது. அந்த நாளில் இதுவரை இல்லாத அளவுக்கு நிமிடத்திற்கு 31,814 டிக்கெட்கள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரயில் டிக்கெட் முன்பதிவுகள் இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே செல்கிறது. ரயில் பயணத்துக்கான தேவை அதிகரித்துள்ளது. டிக்கெட் முன்பதிவு செய்தால் கிடைப்பது அரிதான உள்ளது. இதனால் பயனர்களுக்கு உதவுவதற்காக நிறைய முகவர்கள் டிக்கெட் புக்கிங் செய்யும் சேவையில் உள்ளது. இதில் மோசடிகளும் நடைபெறுகிறது. அதேபோல உண்மையான பயனாளிகளை கண்டறிவதிலும் சிரமம் இருக்கிறது. இது போன்ற சூழலில்தான் தேவையற்ற IT-களை நீக்கும் நடவடிக்கைகளில் இந்திய ரயில்வே தீவிரமாக இறங்கியுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.